அதிமுகவை பற்றி நாங்கள் ஆட்சி அப்போ 2022 வரை திமுக தான் ஆட்சி. 2026 2031 நேற்று எல்லாம் முதலமைச்சர் பேசிட்டார் அவருடைய பதில் உரையில் சட்டமன்றத்தில். பெருமையாக நாங்கள் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைப்போம், எங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. யார் வந்தாலும் மோடி தானே 8 தவணை வந்தார் மோடி. என்ன பண்ண முடிஞ்சு போன பார்லிமெண்ட்டில் ஒரு தவணை வந்தால் பண்ண போகிறாரு? அதெல்லாம் கிடையாது, வலுவெல்லாம் கிடையாது. எப்பவும் போலதான் இருக்கு. நாங்கள் எலெக்ஷனில் மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் டப்பு கிடையாது. அங்கே நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது. திமுக எதிர்த்து நிற்பது. நாங்கள் நல்லா வச்சுருக்கோம் தொகுதியை. 75 வருஷம் சுதந்திரம் அடைஞ்ச பொருட்டு குடி தண்ணீர், பாசனம், போக்குவரத்து, ரோடு, அரிசி, மருத்துவம், கல்வி, பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையுமே சீர் பண்ணியிருக்கோம். 9 ஐட்டம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யணும். அது எல்லாத்தையும் சீர் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நம்ம பரமக்குடியில் எடுத்தீங்கன்னா 25 வருஷமாக பாலம் கட்டுக்கிருந்தாங்க செவ்வூருக்கு. இப்போ தான் கட்டி கொடுத்துக்கிறோம். முயற்சி இப்போ ஏன்னா நம்முடைய காலத்தில் வேலை நடக்குது. எல்லாம் திமுக எல்லா காரியங்களும் செய்யுது. 9 காரியங்கள் செய்யணும் சட்டமன்ற உறுப்பினர். அதை நிறைவேற்றிட்டே வர்றோம். எல்லா மானிட்டர் பண்ணிகிட்டே வர்றார் சீஃப் மினிஸ்டர். அதனால் நல்ல சிறப்பான ஆட்சி.